தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அந்த குடும்பத்துக்கு போனதும் உனக்கும் பணக்கார புத்தி வந்துருச்சு பாரு. நல்லா இருமா, நல்லா இரு. ஏய், நடு ராத்திரில ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசுற? அவளே எனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பதறி அடிச்சுட்டு வந்து நிக்கிறா. அவ கடக்கறாமா, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. கிளம்பு, வா, நானே கொண்டு வந்து விட்டுறேன். போமா, போ, நல்லா இரு. இல்லையா, அவ பர்ஸ்ல 2500 ரூபாய் இருந்துச்சு. ஒரு 500 1000 குடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிட போறா? அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒரு பணமா? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற? அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி இப்படி பேசாத. மன்னிச்சிருங்க அண்ணி, என்னால எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வரேன் அண்ணி, வரேன். இருமா, நானும் வரேன். இல்லன்னு ஆட்டோ வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் போய்க்கிறேன். நீ எதுக்கு அலையற? ஆட்டோலயே வந்த? கார்ல வரலையா? இப்ப நான் என்னத்தை தப்பா கேட்டுட்டேன்? சரி சரி, பத்திரமா உன் தங்கச்சி அனுப்பி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வா, போ. வாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? எங்க போனாருன்னே தெரியலையே. மல்லி, 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 நில்லுங்க நில்லுங்க. ஏங்க மல்லி? ஐயோ, நீங்க தானா? நான் வேற யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேங்க. சரி, இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏங்க, மணி என்ன ஆகுதுன்னு பாருங்க. தனியா போயிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேங்க. ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு போனேன். எங்க போனாருன்னு தெரியல. வேற ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஆட்டோ ஒன்றும் கிடைக்கல. சரி விடுங்க, நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க. வாங்க, கார்ல ஏறுங்க. யோசிக்காதீங்க. இந்த நேரத்துல எப்படி வீட்டுக்கு போவீங்க? என்னால இப்படி விட்டுட்டு போக முடியாதுங்க. வாங்க, வண்டியில ஏறுங்க. அட ஏறுங்க மல்லி. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? இதை பாருங்க, இங்க கார்ல ஏறாம இப்படி நடந்து போறது தான் எனக்கு சிரமமே. இந்த நேரத்துல இப்படி விட்டுட்டு போறது என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. என் மனசு கேட்கவும் கேட்காது. நாளைக்கு விஜய் சார் என்கிட்ட ஏன் இப்படி விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட இப்படி கெஞ்சுறது பார்த்தா 4 பேர் தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸுங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க வாங்க. ஏங்க, உங்ககிட்ட தான் என் நம்பர் இருக்குல்லங்க. ஆட்டோ கிடைக்கலன்னா எனக்கு ஒரு கால் பண்ணக்கூடாதா? நான் வரமாட்டேனா? இல்லங்க, நான் யோசிக்கல. என்னங்க நீங்க? ஒரே ஊருக்காரன்ற ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. கால் டாக்ஸி ஓட்டுற அரவிந்த் கூடவா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? இதை பாருங்க, இனிமே இது மாதிரி எது நடந்தாலும் யோசிக்காம என்ன கூப்பிடுங்க, சரியா? இதுதான் என் வேலையே. சரிங்க, போலாமா? சரி.
அங்கேயும் இல்ல. ரூம் கதவு திறந்திருக்கு. ஒருவேளை நம்மள மாதிரியே தண்ணி பிடிக்க கிச்சனுக்கு போயிருப்பாளோ? போய் பாப்போம். வாசல் கதவு திறந்திருக்கு. இந்த நேரத்துல வெளியில என்ன பண்ணுவா? கதவு திறந்திருக்கு. எங்க போயிருப்பா? வாசல் கதவு கேட் எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு அப்படி எங்க தான் போயிருப்பா? ராஜிமா கிட்ட சொல்லிடுவோம். ராஜிமா, ராஜிமா, எந்திரிங்க, எந்திரிங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? அந்த மல்லியை காணோம். என்னது, மல்லியை காணுமா? என்னடி சொல்ற? இப்படி நடு ராத்திரியில எழுப்பி மல்லியை காணும்னா என்ன அர்த்தம்? எங்க தான் போய் தொலைஞ்சா அவ? சரி, அப்படியே இருந்தாலும் அவ எங்க போய் தொலைஞ்சா நமக்கு என்ன? உனக்கு தூக்கத்திலேயே அந்த மல்லி நினைப்புதானா? பாரு, இப்படியே போச்சுன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ, அது இல்ல. நான் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் போனேன். வெண்பா ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்தா. சரி, ஏதோ கிச்சன்ல ஹால்ல இருப்பான்னு கீழே போனா வாசல்ல கேட் எல்லாம் திறந்து கிடக்கு. எங்க போனான்னு சுத்தமா தெரியல. என்ன சொல்ற நீ? நிஜமாவா? ஆமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு எனக்கு தெரியாது. எப்படி ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருக்கா பத்தியா? இல்ல ராஜிமா, அதெல்லாம் இல்ல. அவ நிச்சயமா போயிருக்க மாட்டா. என்னதான் நடந்தாலும் அவ துணிஞ்சு நிப்பாளே தவிர இப்படி எல்லாம் போய் ஒளிஞ்சிக்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஏதோ பிளான் பண்றா. அது என்னன்னு தான் புரியல. மல்லிமா, மல்லிமா, மல்லிமா எங்க இருக்கீங்கம்மா? மல்லிமா, 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 மல்லிமா எங்க போனீங்க மல்லிமா? இங்க பாரு, மல்லி வீட்ல இல்லன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. போய் சமாதானம் பண்ணு. எப்ப பாரு மல்லிமா மல்லிமான்னு. நடு ராத்திரிலயும் மல்லிமா தானா? நல்லா அழட்டும், எனக்கு என்ன, நான் போக மாட்டேன். ஏய், உனக்கு என்னவா? சந்தர்ப்பத்தை இப்படிதான் பயன்படுத்திக்கணும். போய் சமாதானப்படுத்து. நல்ல பேர் வாங்குற வழியை பாரு. போ. வெண்பா குட்டி. மல்லிமா, மல்லிமா, அச்சச்சோ, மல்லிமா, வெண்பா குட்டி. ஐயோ வெண்பா, ஏன் அழவுறீங்க? மல்லிமா, மல்லிமா எங்க? மல்லி கீழே கிச்சனுக்கு தான் போயிருப்பா. இதுக்கெல்லாம் அழுவியா? நான் போய் கூட்டிட்டு வரேன். நம்ம ரூம்ல போய் தூங்கலாமா? வா. உடனே கூட்டிட்டு வந்துடுவீங்களா? உடனே கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? நான் மல்லிமாவை ஹக் பண்ணிட்டே தான் தூங்குவேன். அதான். சரி சரி, நான் வர சொல்றேன். நீங்க இப்ப அழக்கூடாது, ஓகே? வா போலாம், வா. மல்லிமா, சரி 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 சரி, நீ படு, வா. மல்லிமா. அழக்கூடாது குட்டி, படு. சரி 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 சரி, அழக்கூடாது. என் செல்ல குட்டி இல்ல, என் செல்ல குட்டி இது. சரி 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 சரி, அழக்கூடாது. அழாம தூங்கணும். அழக்கூடாது செல்ல குட்டி, சரியா? மல்லியம்மா வந்துருவாங்க, ஓகே? ரஞ்சி, ஆ? வெண்பாவை தனியா விட்டுட்டு இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? எனக்கு ஏதோ தப்பா தான் தோணுது ராஜிமா. இல்லனா இந்த அர்த்த ராத்திரியில, அதுவும் மாமா வீட்ல இல்லாத நேரத்துல சொல்லாம கொல்லாம வெளிய போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆனா அவ அப்படியே போயிட மாட்டா. போனதும் தெரியாம வந்ததும் தெரியாம நைஸா பூனை மாதிரி வந்து படுத்துப்பா. காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடமாடுவா பாருங்க. பா. ரஞ்சி, மெயின் டோரை லாக் பண்ணிடு. நமக்கு தெரியாம வெளியில போனவ எப்படி தெரியாம வீட்டுக்குள்ள வரான்னு பாப்போம்.
இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ம். ம். தேங்க்ஸ் அரவிந்த். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுங்க. நீங்கள் இப்படி நடுராத்திரியில் வெளியில் வராதீங்க. நம்ம சரியாக இருக்கலாங்க, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியாக இருக்காதுங்க. இந்த காலத்தில் பொண்ணுங்க மட்டும் இல்லைங்க, ஆண்களும் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ம், சரிங்க. ஆனா அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறது, யார்கிட்ட சொல்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. அப்படியே கால் போன போக்குல எந்திரிச்சு போயிட்டேன். சரி விடுங்க, இனிமே அண்ணன் அண்ணியை பற்றிலாம் கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ம். ஏங்க சும்மா வாய் வார்த்தைகள்லாம் சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் சும்மா கில்லி மாதிரி பண்ணி கொடுத்துருவேங்க. அவங்களுக்கு எங்க ஊர்ல இருக்கணும்னு தாங்க ஆசை. ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அதெல்லாம் நடக்குமாங்க? நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இதை இருக்கு. பாருங்க, எங்க நல்ல விஷயமா நம்ம ஊருக்கு போக வேண்டியது இருக்கு. ஊர் ஜனங்க கிட்ட நான் பேசுறேன். நீங்க பயப்படுற அளவுக்குலாம் இது ஒரு மேட்டரே இல்லைங்க, பேசிக்கலாம் விடுங்க. எப்படி சொல்றீங்க? அட பேசினா தீராத விஷயம் என்னங்க இருக்கு? ஊர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் பேச வேண்டிய விதத்துல பேசி தீத்துட்டு, சண்டையும் போட்டுட்டு, ஒரு முடக்கு தண்ணியை குடிச்சிட்டு தீத்துட்டு அப்படியே போயிடணுங்க. இதெல்லாம் ஏன் பொறுப்புங்க, ஊர்ல நான் பேசிக்கிறேன் சரியா? நீங்க பாபு அண்ணனை பத்தி கவலைப்படாதீங்க, அவர் ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு வந்துருவாருங்க. நான் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேங்க. உங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, பயங்கரமான உழைப்பாளிங்க. அந்த உழைப்பே அவர் முன்னாடி கை கட்டி நின்று கெஞ்சுற அளவுக்கு எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க எஜமான்னு சொல்ற மாதிரி வளர்ந்துருவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு நேர்மையான மனுஷனும் கூட. நீங்க வேணா பாருங்க, நிச்சயம் 2-3 மாசத்துல மேல வந்துருவாருங்க. தேங்க்ஸ் அரவிந்த். எங்களுக்கு பல சமயங்கள்ல நீங்க அவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. அது நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? அட என்னங்க நீங்க கேட்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் கேட்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? டக்குன்னு கேட்டுருங்க. இல்ல, என்னால நீங்க பத்திரிக்கை அடிச்சு கல்யாண மேடையில உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப கூட உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? ஐயோ என்னங்க நீங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டேன்னு நானே என் மனசுல வருத்தத்துல இருக்கேங்க. அதுக்கு பிராய்ச்சித்தமா நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க. இந்த சினிமால வர்ற மாதிரி ஏமாத்திட்டு போன காதலிய நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு நல்லதே செய்வாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் இல்லைங்க. விஜய் சாருக்காச்சும் நீங்க நல்லா இருக்கணுங்க, அவ்வளவுதாங்க. இல்லங்க, நீங்க என்னமோ சின்னதா ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் பெரிய உதவிங்க. ஏங்க பாத்தீங்களா, 3வது மனுஷன் மாதிரி பிரிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? ஏங்க ஒரே ஊருக்காரங்க இது கூட செய்யலன்னா எப்படி? ஏங்க நீங்க 1000 சொல்லுங்க, ஒரே மண்ணுக்காரன் அவன் உயிர் போற வரைக்கும் அந்த மண்ணுக்காக தான் நியாயமா நடந்துப்பாங்க. சரிங்க, பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தீங்களா? அதானே பார்த்தேன், சொல்லிட்டு வந்திருந்தா விஜய் சார் உங்களை தனியாக விட்டுருப்பாரா? சரி சரி, நீங்கள் உள்ளே போங்க, தேட போகிறாங்க. ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க. சரிங்க. நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போனாதான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும். சரி.
ராஜிமா, நான் சொல்லல, இவன் கூட ஜோடி போட்டுக்கிட்டே சுத்துறா பாருங்க. நான் இளநீ கடையில பார்த்ததா சொன்னேன், நீங்க பெருசாவே எடுத்துக்கல. அப்படி இல்ல ரஞ்சி, கையும் களவுமா அவ புடிபடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இளநீ கடையில நின்னவன் இப்ப வீட்டு வாசல்ல டிராப் பண்ற வரைக்கும் வந்துட்டான். இன்னும் என்ன அசிங்கத்தெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க ராஜிமா? இதை விட இவளை துரத்தி விடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வேணுமா? இப்பவும் நாம அமைதியா இருந்தா அவ நம்மள எப்பவுமே பேச விடாத மாதிரி ஆக்கிடுவா. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முதல்ல அவளை துரத்தி விடுற வழிய பார்க்கலாம். நீங்க பேச மாட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். ஏய் நான் எதுக்கு சொல்றேன்னா ராஜிமா, பேசுறதுக்கு இப்போ உன் மாமா இங்க இருக்கானா? இல்லனா அவனை கூப்பிட்டு இதை காட்டுறதுக்கு எனக்கு தெரியாதா? அவனை வச்சுக்கிட்டு தான் இவளுக்கு கச்சேரியே வைக்கணும். இப்ப நீ கதவை பூட்டிட்டல்ல? பூட்டிட்டேன். காலிங் பெல் ஆஃப் பண்ணிட்டேன். வா போலாம். இப்போதைக்கு இந்த தண்டனை அவளுக்கு போதும். விடிகிற பொழுது இவளுக்கு நல்ல பொழுதாவே இருக்காது. அவ வாழ்க்கையே மாத்த போகுது. அமைதியா வந்து படுவா. வா. ரஞ்சிதா, 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 ரஞ்சிதா. அட கடவுளே, யாரு கதவை அடைச்சாங்கன்னு தெரியலையே. காலிங் பெல்ல வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவதானே? சைலண்ட்ல போட்டு பேசாம தூங்கு. கத்தி சண்டை போட்டாதான் பிரச்சனைன்னு இல்ல, செல்ல சைலண்ட்ல போட்டா கூட பிரச்சனை தான். ராத்திரி நேரம் ஒரு பொண்ணுக்கு வீட்ல யாரும் கதவை திறக்கலையா? பாவம், வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கா. மல்லி ரொம்ப பாவம் இல்ல? சரி படு. ரிங்கு போய் கட் ஆகுது, போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. விஜய் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இப்போ நாம பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்கும். வா. ஏய், என்னடி கோலம் இதெல்லாம்? என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? இல்லங்க, நான் நைட்டு வெளியே போயிருந்தேன்.
நீங்க கவனிக்காம கதவை போட்டுட்டீங்க போல இருக்கு. அதனாலதான். ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், மதிக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.